இவரை கேவலமா பேசுற. அப்போ இது என்னன்னா, இந்த பொண்ணு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இவருக்காக இந்த அம்மா பேசினாங்கன்னு சொல்ற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக யோசிக்கிறவங்க தான் இந்த இடத்தை சூஸ் பண்ணி இதை பேசுவாங்க. உண்மையிலேயே வந்து தீபக் தப்பு செய்யறாங்க, அப்படியே வந்து ரக்ஷகன் அப்படியே பிளட் எல்லாம் பாயில் ஆகும்ல நாகார்ஜுனாக்கு, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகி ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னா, as an angry Indian woman ஃபீல் பண்ணாங்கன்னா தீபக் அங்கேயே வச்சு கிளிகளையும் கிழிச்சுக்க வேண்டாமா? ஏன் நீங்க நல்லா பாருங்க, அதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம இதை ரெஜிஸ்டர்லாம் பண்ணணும்னு நினைச்சோம், நம்ம வேற லெவலில் நம்ம இமேஜ் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோமே, ஏன்னா நம்ம லவ் கண்டென்ட்லாம் கொடுத்து கேவலமா போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏதாவது இந்த மாதிரி நல்ல பொண்ணு கண்டென்ட்டை நம்ம மக்களுக்கு இடையில ரெஜிஸ்டர் பண்ணாதான் நம்மள இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால பேச முடியாது, ஏன்னா இது அவரோட பேட்டில், அது அவரோட வந்து யுத்த களம், அதனால அவர் தான் சண்டை போடணும் அவரோட நீதிக்காக அப்படிங்கிறாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா ஒத்துக்க மாதிரி இல்லைங்க. நீங்க பழைய சீசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் 7 சீசன்லயே அர்ச்சனா வந்து தனக்காக பேசக்கூடியவங்க தான். ஆனா ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒரு சக போட்டியாளர் அதை விட்னஸ் பண்ணும்போது அதை தட்டி கேட்டா மக்களுக்கு அது பிடிக்கும். ஏன்னா அதுதான் உண்மை, அதுதான் கரெக்டான விஷயம், அதுதான் செய்யணும். உண்மையிலேயே அறம் இருக்கிறவங்க ஒரு பர்பஸ் நம்ம இங்க ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்காக